எழுத்து சொல்லை பற்றி இப்போ பார்க்கலாம். மொழியை வந்து தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது எதுனா இலக்கணம். அதே இலக்கணம் வந்து மொழியின் சிறப்புகளை வந்து அறிகிறதுக்கும் இலக்கணம் வந்து பயன்படுது. இப்போ எழுத்து வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து முதல் எழுத்து, இன்னொன்று வந்து சார்பெழுத்து. இந்த முதல் எழுத்து வந்து 30 வகைப்படும். என்னென்னா உயிர் 12, மெய் 18. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். சார்பெழுத்து வந்து 10 வகைப்படும். என்னென்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த கிளாஸில் இதில் வந்து உயிரிழப்படை, ஒற்றளப்படை இதை 2 பற்றி கொடுத்துருக்காங்க. அளபெடுத்தல் அப்படின்னா என்னென்னா, அளபெடுத்தல்னால் நீண்டு ஒழித்தல் அப்படின்னு மீனிங் வரும். இப்போ உயிரிழப்படை வந்து செய்யுளில் வந்து மொழிக்கு முதலிலும் இடையிலையும் இறுதியிலையும் 3லையுமே வரக்கூடியதான் அந்த உயிரிழப்படை வந்து இறுதியில் நிற்கிற அந்த உயிர் நெட்டெழுத்துக்கள் அதோட அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களுக்கு இனமான குற்றெழுத்துக்கள் அதுக்கு பின்னாடி வரும். அந்த மாதிரி ஒழிக்கிறது தான் உயிரிழப்படைன்னு சொல்கிறாங்க. இந்த உயிரிழப்படை வந்து 3 வகைப்படும். என்னென்னா செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடைன்னு வரும். இந்த செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் வந்து இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யுளில் வந்து ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்கிறதுக்காக நெட்டெழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும். இந்த நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கிறது தான் செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓதல், இது வந்து மொழிக்கு முதல்ல வந்து ஒரு அளபெடுத்திருக்கு. புறா அற்கு குறுநோய் அப்படின்னா மொழியில் இடையில் வந்துருக்கு. நல்ல படா பறை அப்படின்னா மொழி இறுதியில் வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து இன்னிசை அளபடை வந்து என்னென்னா செய்யுளில் வந்து ஓசை வந்து குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் வந்து நெடிலா மாறி அளபெடுக்கிறது தான் இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் தலை. இதில் வந்து குரில் தான் செய்யுளில் வந்து ஓசை வந்து குறையாமல் இருந்தாலும் அது இனிய ஓசைக்காக குரில் வந்து நெடிலா மாறி அளபெடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து சொல்லிசை அளபடை வந்து செய்யுளில் வந்து ஒரு பெயர் சொல் வந்து எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது தான் சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து உரநசையி உள்ளம் துணையாக சென்ற வரணசையி என்னும் உளேன். இல்லை நசை அப்படிங்கிறது வந்து விரும்பி அப்படிங்கிற பொருள் தருவதாக நசையி அப்படிங்கிறது வந்து அளபெடுத்திருக்கு. இதில் வந்து பெயர் சொல் வந்து வினை எச்சமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் வந்து ஒற்றளபடை. செய்யுளில் வந்து ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்கிறதுக்காக மெய்யெழுத்துக்களான இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, இல் இந்த 10 எழுத்துக்களும் அக்கு அப்படிங்கிற எழுத்து மட்டும்தான் அளபெடுத்து வரும் ஒற்றளபடையில். எடுத்துக்காட்டு வந்து எங்கிறைவன், எங்கிலங்கிய கரையார் கை